இந்த ரெண்டு ஈவெண்ட்ல எது கெத்துன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே இருக்க ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. நம்பர் 1, ஒரு பக்கம் எம்ஐ பாத்தீங்கன்னா தி மிக்ஸ்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க. அந்த ஒரு ஈவெண்ட் எம்ஐ ஃபேன்ஸ்க்காக 21-22 வரைக்கும் நடத்தினாங்க. மும்பைக்கு ராஜாவோட என்ட்ரியா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவோட என்ட்ரியா இருக்கட்டும், சும்மா பயங்கர மாசா பண்ணிருந்தாங்க. டிஜேவை போட்டுட்டு எம்ஐ பிளேஸ் எல்லாருமே ஃபேன்ஸ் கூட அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணிருந்தாங்க. ஈவெண்டோட கடைசியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட நம்பர் 6 அப்படின்னு சொல்லுவாரு. அதே வந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவும் சொல்லுவாங்க. அது மீனிங் என்னன்னா 6வது கப் எம்ஐக்கு லோடிங். அடுத்து நம்பர் 2, சிஎஸ்கே உடைய ரோர் 26. ஒரு 4:30 மணி போல சிஎஸ்கே உடைய பிராக்டிஸ் செக்ஷன் வந்து நார்மலா நடந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து 5:30 மணிக்கு மேல சும்மா பட்டாசு எல்லாம் திரிக்கிற மாதிரி சிஎஸ்கே உடைய ஓஜி பிளேஸ் எல்லாம் சும்மா என்ட்ரி கொடுத்தானுங்க. எல்லாரோட என்ட்ரியும் பார்த்தா சும்மா கூஸ் பம்ப்ஸ் அடிச்சு. அதுலயே சின்ன தலையோட ரைனாவோட என்ட்ரி இருக்கே, சிஎஸ்கே உடைய ஜெர்சியை போட்டு அப்படி கிரவுண்டுக்குள்ள வரும்போது உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஓஜி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பேட்டிங் விளையாடுனாங்க. நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லாம் பேட்டிங் விளையாடுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை டோனி பாத்தீங்கன்னா விசில் சின்னத்தை வேர்ல்டு கப் டீம்ல இருந்த ஒரு 3 பேர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மாசா ஓஜி பிளேஸ்ல இருக்கும்போது அடிச்ச டிராபிஸை ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து வச்சானுங்க. அதுக்கப்புறம் ஏ ரஹ்மான், பால் டப்பா, அசர் குலரோட கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற சிஎஸ்கே உடைய ஸ்டேஜ் ஸ்டாண்ட் அப். அதுக்கப்புறம் நம்ம எஸ்கே உடைய தரமான என்ட்ரி அண்ட் ஸ்பீச். அதுக்கப்புறம் யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸோட எமோஷன். இப்படி கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி நடத்தினாங்க. சரி, ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ரெண்டு ஈவெண்ட்ல எந்த ஈவெண்ட் சும்மா தரமா இருந்துச்சுன்னு.